أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الحمد لله அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். யாரெல்லாம் இந்த முன்னாடி கற்று அதன்படி நடக்கக்கூடியவர்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் சந்ததியரையும் இதை கேட்டுக்கொண்டு அனைவரும் ஆக்கி வைப்பாயா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த குரானை எங்களுக்கு ஒளியாகவும் இம்மையிலும் மறுமையிலும் கபரிலும் ஒளியாக்கி வைப்பாயா அல்லாஹ். நம்ம படித்த லாஸ்ட் டைம் படித்த பாடம் சூரத்துல் பக்கராவில் 197லேருந்து 203 வரை படித்தோம். அதோட ஹதீஸை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஹஜ்ஜை பற்றிய அத்தியாயங்கள் என்ன, இதோட ஆயாக்கள், சரியா, வசனங்கள், இதை பற்றி நம்ம இதோட ஹதீஸ் நம்ம படிப்போம் இப்போ, சரியா. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜு எப்போ பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எப்போ இஹ்ராம் கட்டுறது, சரியா, அது எங்கே எப்படி திக்கர் பண்ணணும், எல்லாமே நம்ம கிளியராக படித்தோம். ஓகே, இப்போ அதோட ஹதீஸ் மட்டும் பார்க்கலாம். சூரத்துல் பக்கராவில் 196 6வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப கிளியராக சொல்கிறாப்புல, அத்திம்மல் ஹஜ்ஜா வல் உம்ரத்தல் இல்லா. ஹதீஸுங்கெல்லாம் அது சம்மந்தப்பட்ட குரான் ஆயத்துக்களையும் நம்ம படிச்சுக்கணும். அதுதான் அத்திம்மல் ஹஜ்ஜா வல் உம்ரத்தல்லா. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக பூர்த்தி செய்யுங்கள், வேற யாருக்காகவும் கிடையாது. என்னது, அல்லாஹுக்காக பூர்த்தி செய்யுங்கள், சரியா. யாருக்காக பூர்த்தி செய்யணும்? அல்லாஹுக்காக பூர்த்தி செய்யணும். அடுத்தவங்க பார்க்கணும், அடுத்தவங்க நம்ம பேசணும், நம்மளுக்கு ஹாஜின்னு போடணும். தயவுசெய்து ஹாஜிங்க போடவே கூடாது, சரியா. அதெல்லாம் போடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்தவங்கள்ட்ட சலாம் சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அதுக்காக விருந்து வைக்கிறது இதெல்லாம் வந்து தேவையில்லாது. ஏன்னா நம்ம செய்ய போகிறது தொழுவு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு தொழுவோமா, தொழுவு போகிறேன்ட்டு ஜக்காத்து கொடுக்கல நான் எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்லுவோமா. சில பேர் பணக்காரவங்க இப்போ இது விளம்பரத்துக்காக சொல்லுவாங்க, சரியா. ஓகே, மற்றபடி வந்து நம்ம செய்கிறது அல்லாவுக்காக செய்கிறதெல்லாம் யாருக்கு தெரியாமல் தான் செய்யணும். நான் நோம்பு ஒரு எல்லாருக்கும் அட்வர்டைஸ் பண்ணுவோமா? இல்லை, கிடையாது. இப்போ ஏன் உம்ரா இப்போ ஹஜ்ஜு பண்ணுறதை மட்டும் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்? சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. போகையில் என்னை பாவம்னா மன்னிச்சு, நான் ஏதாவது தவறு செஞ்சுதான் மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லாமல் உடைய, என்ன அடுத்தவங்க ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொல்லலாமல் உடைய, நான் ஹஜ் செய்ய போகிறேன்ட்டு எல்லாத்தையும் நான் ஹாஜின்னு போகிறத ஒரு தேவையே இல்லாதது. என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா அந்த காலத்தில் இல்லை, அதனால நான் சொல்லாத பற்றி அப்படி சொல்லவே இல்லை, சரியா. தேவையில்லாது. நம்ம நான் தொழிலாளி எல்லாத்தையும் சொல்லி தர்றோமா? இல்லை இல்லை. ஸோ அது மாதிரி சொல்ல வேண்டியது. அல்லாஹுக்காக நாம் பூர்த்தி செய்கிறோம். ஓகே, நம்மளை அப்போ எப்போ எப்போ செய்யணும்? நம்மளுக்கு உடலில் நலமும் என்ன கையில் பணமும் இருக்கையில் நம்ம டைமை இது பண்ணிட்டு நம்ம போகணும், சரியா. ஸோ இந்த 3 நமக்கு அமையணும். டைம்ங்கிறது நம்ம தான் அமைச்சுக்கணும். ஓகே, கையில் பணமும் என்ன உடல் சக்தி இருக்கையில் நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஆலை இம்ரான் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கணும். இன்னும் அவளை பைத்திய உதியல் இன்னாஸ் இன்னும் அவளை பைத்திய உதியல் இன்னாசி லல்லதி பி மக்காத்த முபாரக்கன் வஹுதவ் அலில் அலமி. இன்னவள அவ்வள் முதல் வீடு அல்லாஹ் வந்து மனிதர்களுக்காக அல்லாஹ் உதியனை பெத்தெடுத்தாங்கிற மாதிரி சொல்றாப்புல. இப்போ உதியன்னா நார்மலாக பெத்துக்கிறது தான் சொல்றது. என்ன, மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு, சரியா. எங்க மக்காவில், மக்காங்கிறது மெக்கா, அதாவது அது பரக்கத்தாகவும் வாக்கியம் மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர் வழியாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஹுதல் முபாரக் அல் ஹுதன் முடிச்சோம். யாருக்கு? உலக மக்கள் அனைவருக்கும். ஓகே, ஆனால் முஸ்லீம்கள் மட்டும்தான் போகணும், சரியா. முஸ்லீம்கள் ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் அங்கே செல்ல முடியும். அது போக மற்றவர்களுக்கு தனியாக ஒரு பாதையே இருக்கும். மெக்காவுக்கு போனீங்களாக்கும் என்ன, நம்ம மக்கா இது கவுபத்துலாவுக்கு போகிற பாதை முஸ்லீம்கள் பாதை தனியாக இருக்கும். நான் முஸ்லீம்களுக்கு தனியாகவே பிரிச்சுருவாங்க. அந்த மீக்காயிலேருந்து தனியாக பிரிச்சுருவாங்க, சரியா. அப்புறம் அதில் எல்லாம் அப்படி சொல்கிறான், ஃபீஹி ஆயா சொல்லுங்க சின்னம்மா. நான் முஸ்லீம் போகலாமா? நான் முஸ்லீம் மக்காவுக்கு போகலாம், கவுபத்துலாவுக்கு போக முடியாது. கவுபத்துலாவுக்கு மீக்காயில இருந்து நம்ம எல்லாம் போட்டிருப்பாங்க, அது வழியா முஸ்லிம்ஸ் மட்டும்தான் போகணும். நான் முஸ்லிம்ஸ்க்கு தனியா ரோடு போகும் வேற இடத்துக்கு போறதுக்கு. கவுபத்துலாவுக்கு யார் வேற இடம் சுத்தி பார்க்க? ஆமா, வேற இடத்துக்கு போகலாம். ஆமா, இங்க ஒர்க் பண்றாங்க. ஒருத்தருக்கு நான் முஸ்லிம்க்கு குழந்தை இல்ல, அவங்க போயிட்டு ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அவங்க போகலாமா? ஆனா போகக்கூடாது. ஈமான் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்லீம் ஆகி என்ன அவங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் போகணும். சர்டிபிகேட் கேட்பாங்க. மற்றபடி ஆமா, அப்ப வெளியில போய் துவா செய்ய முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. ஃபீஹி ஆயாத்தி பையினாத்தி
மக்காமு இப்ராஹிம், அங்க வந்து என்ன இருக்கு, அல்லாவோட அத்தாட்சிகள் உள்ளன, தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. இப்ராஹிம் மக்காம இப்ராஹிம் இருக்கிறது. ஃபமன் வமன் தகலகு காண ஆமினன், யார் அதில் நுழைகிறாங்களோ அவர்கள் எனது அச்சம் தீர்ந்தவராக பாதுகாப்பு பெறுகிறார்கள். யார் அங்கே போனவங்க எல்லாருக்கும் தெரியாது, போனோடனே ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமாக, ஒரு பயமற்ற ஒரு ஒரு ஆதரவான ஒரு இடம் மாதிரி தெரியும். ஓகே, அல்லாஹ் தான் சொல்றான். ஓகே, தகலகு ஆமினா, அவர்களுக்கு அச்சம் தீர்ந்தவராகவும் பாதுகாப்பும் பெறுகிறார். வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்து, யார் மீது ஹஜ்ஜு கடமையாயிட்டுனா மனிஸ்ததாவ் இலைஹி சபீலா, யாருக்கு அதற்கு செல்லக்கூடிய ஹஜ்ஜு பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கார்களோ அவர்களுக்கு என ஹஜ்ஜு வீடு சென்று ஹஜ்ஜு செய்வது கடமையாகும். புரியுதா? ஓகே, வமன் கஃபர வைனல்லாஹ கஃபூர் கனியன் அனில் ஆலமின், யார் அதனால அல்லாஹ்வுக்கு ஒரு குறையை ஏற்பட போல. ஸோ யாருக்கு அல்லாஹ் பட்டிருக்கா, யாருக்கு பாதை செய்ய சக்தி பெறுகிறார்களோ அவர்களுக்கு கடமை. எப்படி பாங் சொன்னா நமக்கு தொழுகை கடமையோ அது மாதிரி என்னது ஹஜ்ஜு செய்ய என்ன கையில பணமோ வசதி இருக்கையில உடல் நலமும் இருக்கையில கண்டிப்பாக கடமையாக ஒரு நிமிஷம். இருக்கிறது. காமியா, சொல்லுங்க சின்னம்மா. ஜக்காத்து கொடுக்க ஒரு இடத்துல நான் படிச்சேன், ஜக்காத்து கொடுக்கறவங்க வசதி உள்ளவங்க ஜக்காத்து கொடுக்கறாங்கன்னா அவங்களுக்கும் ஹஜ்ஜி கடமையாகுதுன்னு படிச்சேன். ஆமா, யாருக்கு பயணம் ஹஜ்ஜு பயணம் செய்யறதுக்கு யாருக்கு பணம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே கடமை. அப்ப அவங்க வந்து ஜக்காத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து வேற சின்னமா, ஜக்காத்து கண்டிப்பா கொடுக்கணும். ஜக்காத்து உங்களுக்கு 32 கிராம் தங்கம் தானே வேணும். 32 தங்கத்துக்கு மேல இருந்தாலே என்ன ஜக்காத்து கொடுக்கணும். சரியா? 2.5% நம்ம 22.5% நம்மளோட சேவிங்ல, படிப்புக்கு வச்சிருக்கிறதையோ அல்லது மற்ற ஏதாவது இம்பார்ட்டன்ட்டுக்கு வச்சிருக்கிறதே இல்லையா, நம்ம சேவிங்ல 2.5% ஜக்காத்து அதை எடுத்து கொடுத்துடணும். வருஷம் வருஷம் கிளியர் பண்ணிடணும். ஹஜ்ஜுங்கிறது ஹஜ்ஜு போகிறதுக்கு பயணத்துக்குரிய ஃப்ளைட்டு சார்ஜு எல்லாம், அந்த பயணத்துக்குரிய பணம் நம்மள்கிட்ட இருந்தால், நம்ம உடல் நல்லா இருந்தால் ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது. 100 பவுன் நகை வச்சுருக்காங்கன்னு வச்சுருக்காங்க, அவங்க ஹஜ்ஜு அவங்களுக்கு கடமை. 200 பவுன் நகை வச்சுருக்காங்க ஆனால் ஹஜ்ஜு போல பைசா இல்லைங்கிறாங்க, எப்படி செய்யலன்னு சொல்லலாம்? ஓகே, இப்ப எனக்கு என்ன கேள்வினா, ஜக்காத்து பண்ணிட்டாங்கம்மா, அதுக்கப்புறம் ஹஜ்ஜு செய்யறதுக்கு போதிய அளவு பணம் இருக்கணும். ஆமா ஆமா சின்னமா. ஓகே, ஸோ ஹஜ்ஜுக்கு எப்போ இஹ்ராம் எப்போ தொடங்கிறது? ஆனா அஷ்ஹருல் ஹஜ் அஷ்ஹருல் மாலுமாத் எல்லாம் சொல்றான். என்ன ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்களில் உள்ளது. அதாவது நான் என்னது 3 மாதங்கள், என்னது சவ்வால், துல்ஹைதா, துல்ஹஜ், 3 மாதங்கள். இது ஹஜ், துல்ஹஜ் 10 நாட்கள். ஓகே, இந்த 3 மாதங்கள் அல்லாஹ் வந்து அறியப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள்னு சொல்றான். இதுல தான் இஹ்ராம் கட்டி போகணும். எப்படி 3 மாதம்னு எப்படி சொல்றான்னா பின்னாடி சொல்றேன். என்ன ஒரு தொழுகைக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்க மாதிரி ஹஜ்ஜுக்கும் இந்த மாசங்களுக்கு முன்னாடி இஹ்ராம் கட்டி போக கூடாது. போனா உம்ரா பண்ணிக்கிற வேண்டியதான். சரியா? ஹஜ்ஜுக்கு நியத்தோட இந்த 3 மாதங்கள்ல மட்டும்தான் போகணும். ஓகே, ஸோ இதனால அதில் சொல்கிறேன், வேற எந்த மாதங்கள்லையும் யாரும் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் அடைய வேணாம்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹஜ்ஜு கடமையை வந்து நிறைவேற்ற குறிப்பிட்ட மாதங்கள்னு சொன்னோம்னா அது என்னது சவ்வால், துல்ஹதா, துல்ஹஜ், 3 மாதங்கள். என்ன இதில் இதைத்தான் அறியப்பட்ட மாதங்கள்னு சொல்றாங்க. சரியா? துல்ஹஜ்னா 3 மாதம் கிடையாது, 10 நாட்கள். ஓகே, சரி. ஹஜ்ஜின் கிரியைகள் என்ன 8 முதல் 13 வரை. என்ன இப்போ வந்து இந்த ஹஜ் எப்படி சவ்வால்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஹஜ்ஜில் 3 வகையான என்ன ஹஜ் இருக்கு. ஒன்று ஹஜ்ஜுல் இஃப்ராத். இஃப்ராத்னா முதல்ல இஹ்ராம் கட்டிட்டு போயிடுவாங்க. சவால் மாதம் முன்னாடிலாம் கப்பல்லையும் நடந்து தானே போயிருக்காங்க, ஒட்டகத்துலேருந்து தானே போயிருக்காங்க. ஸோ அதனால எல்லாம் கொடுத்துருக்கான், தாராளமாக டைம் கொடுத்துருக்கான். இப்போ சவால்லே இஹ்ராம் கட்டி போயிடுவாங்க. போய் உம்ரா பண்ணிட்டு, சரியா, அதை கலட்டிடுவாங்க, இஹ்ராம் கலட்டிட்டு அப்புறம் ஹஜ்ஜோட என்ன ஹஜ் மாதம் வந்தோன்னே, அது துல்ஹஜ் மாதம் வந்தோடனே அதை 7ஆம் நாள் என்ன 7ஆம் நாளா 7ஆம் நாள் 8ஆம் நாள், சரி, 7ஆம் நாள் நைட்டே மறுபடியும் இஹ்ராம் கட்டி மீனாவுக்கு போயிட்டு 9ஆவது நாள் என்னது
அரஃபாத் போவாங்க. அரஃபாத் போயிட்டு அரஃபாத் நின்றுட்டு அப்புறம் திருப்பி முஸ்தலிஃபா இருந்து திருப்பி என்ன இது கல் எறிஞ்சிட்டு மினாலம் இதில் வந்து தவாஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு கல் எறிய போவாங்க. சரியா? இது மாதிரி இதுதான் ஹஜ்ஜோட கிரியைகள். இந்த ஹஜ்ஜில் ரெண்டாவது இஹ்ராம் கட்டுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் இஃப்ராத். ஹஜ்ஜுல் ஹிரன் மீன்ஸ் என்ன, ஒரே இஹ்ராமில் ரெண்டு, ஒரே இஹ்ராமில் ஹஜ்ஜு கட்டிட்டு வருவாங்க. இங்கெல்லாம் குவைத்தில் தான் வரையில கரெக்டாக 7ஆவது நாள் வருவாங்க. நேராக ஒரு உம்ரா பண்ணுவாங்க. உம்ரா பண்ணிட்டு அந்த அந்த இஹ்ராம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே ஹஜ்ஜுக்கு அரஃபாத்துக்கு வந்துடுவாங்க. சரியா? அப்போ அவங்க வந்து லப்பைக் ஹஜ்ஜன் உம்ரத்தன் வைப்பாங்க. வெறும் ஹஜ்ஜுங்கள வெறும் என்ன லப்பைக் ஹஜ்ஜன் மட்டும் வைப்பாங்க. புரியுதா? இப்போ மூணாவது உள்ளதான் தமத்து. நம்மளாம் போகிற பற்றியெல்லாம் இஹ்ராம் போட்டுட்டு என்ன ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டு அப்புறம் அந்த ஹஜ்ஜோட மாதத்தில் மறுபடியும் இஹ்ராம் கட்டுறோம். ரெண்டு ரெண்டு தடவை. புரியா? ஸோ இதுக்கு பேர் என்னது, தமத்து. ஸோ 3 டைப் ஆஃப் ஹஜ் இருக்கு. ஸோ அதனால அல்லாஹ் சவ்வால் மாதத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி ரொம்ப ட்ராவல் டைம் வந்து இப்போ வந்து என்ன 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸாக போயிடுறாங்க. இல்லை எங்கேருந்து ஒரு நாளும் சரி மேக்ஸிமம் என்னது இது சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தால் அமெரிக்காவிலேருந்து வந்தாலுமே வந்து எப்படி 8 ஹவர் 16 ஹவர்ஸ்க்குள்ள வந்துடலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து அப்படி கிடையாது முன்னாடி. அதனால அல்லாஹ் கொடுத்துருப்பான். அல்லாஹ் நோஸ் த பெஸ்ட்டு. அப்புறம் இந்த ஹஜ்ஜுக்கு யார் செய்கிறாங்களோ அவங்க அங்கே என்ன செய்யக்கூடாது? ஹஜ்ஜில் முதல்ல சொல்லிட்டோம் என்ன, ரஃபஸ ஃபுசுக்க வலாஜிதால இது கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடாது. ஏன்னா கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்புறம் என்ன செய்யக்கூடாது? தர்க்கம் செய்யக்கூடாது. யார் தர்க்கம் பண்ணுறவங்க கூட தர்க்கம் செஞ்சாலும் நம்மளோட ஹஜ்ஜு பாலாயிரும். சரியா? கெட்ட வார்த்தைகளையும் பேசக்கூடாது. அடுத்து வேற என்ன? அது ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகளை செய்கிறது. அல்லாஹ் சொல்கிறோம், நீங்கள் உங்களுக்கு நம்ம ஊருக்கு போகிற என்னென்ன ஏற்பாடு செய்கிறோமோ அது மாதிரி எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிறீங்க. அந்த ஏற்பாடுலேயே சிறந்த ஏற்பாடு தக்குவா. ஓகே. கட்டிச்சோறுன்னு சொல்கிறேன் எல்லாம். சரியா? கட்டிச்சோறு கட்டிட்டு தான் எல்லாம் வெளியே போவோம் முன்னாடி எல்லாம். சரியா? ஏன்னா பாலைவனத்தை அங்கே ட்ராவல் பண்ணையில சாப்பாடு கண்டிப்பாக முக்கியமாக இருக்குது. ஸோ கட்டிச்சோறு கட்டுறதுலையே நீங்கள் உங்களை சிறந்த கட்டிச்சோறுங்கிறது உங்களோட தக்குவான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்கிறான். சரியா? ஸோ நீங்கள் எடுத்து முன்னாடி சிறந்த உணவு தக்வா, இரையச்சம், நேர்மையாகும் நல்லா சொல்றான். அடுத்து சாரி. ஸோ அலங்காரம் தக்வாவின் ஆடையே மிக சிறந்தது. இப்ப தக்வாங்கிறது என்னது? பணிவு, கீழ்ப்படிதல் எல்லாம் சேர்ந்ததுதான். அங்க போகையில நம்ம வந்து அடுத்தவளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நம்மள அடுத்த தொந்தரவு பண்ணாம பார்த்துக்கணும். அப்படியே பண்ணிட்டாலும் நம்ம கெட்ட வார்த்தையில பேசி நம்மளோட ஹஜ்ஜை வீணாக்கிடக்கூடாது. முடிஞ்சா அடுத்தவளுக்கு உதவி செய்ய வேண்டியதான். சரியா? ஸோ ஹஜ்ஜில் வந்து ரொம்ப நிறைய சைத்தான்கள் வருவான். ஸோ கொஞ்சம் பொறுமையா, அது கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப சண்டை வர பார்ப்பான், கூட்டி வைக்க பார்ப்பான் சைத்தான். ஏன்னா ஏதாவது நன்மைகள் ஏதாவது எப்படியா அவங்க ஹஜ்ஜை வீணாக்க, ஏன்னா கெட்ட வார்த்தை பேசினா ஹஜ்ஜு போயிடும் இல்லையா? அப்போ அவனுக்கு ஜாலி தானே. சரியா? ஸோ அதனால தர்க்கம் பண்ணால் அதில் அவங்களோட ஹஜ்ஜோட நன்மைகள் தீர்ந்து போயிடும் இல்லையா? அவங்க பாவங்கள்னா குறைஞ்சு அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க இல்லையா? ஸோ சைத்தான் நிறைய நம்மளை வந்து தவறுகள் செய்ய தூண்டுவான். ஸோ ரொம்ப பொறுமையோட நம்ம வந்திருக்கிறது ஹஜ்ஜுக்கு தக்குவாவோட வரணும், கீழ்ப்படிவோடு இருக்கணும், பணிவோடு இருக்கணுங்கிற அந்த உள்ளட்சத்தோட போகணும். சரியா? இது ரொம்ப ரொம்ப சும்மா பேருக்கு நம்ம ஹஜ்ஜு போகிறதுங்கிறது வேஸ்ட்டு. சரியா? அடுத்து ஹஜ்ஜின் போது வணிக நடவடிக்கைகள். அது பெருமைக்காக போகக்கூடாது. பெருமைக்காக கண்டிப்பாக போடக்கூடாது. சரியா? பெருமைக்காக போடுறது ஹஜ்ஜு நமக்கு ஹஜ்ஜில் அல்லாவுக்காக செய்யறது ஹஜ்ஜு. ஸோ ஹஜ்ஜின் போது வணிக நடவடிக்கைகள் எடுக்கலாமாங்கிறத பற்றி என்ன கேட்டிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் ஹஜ்ஜின் போது வாங்குகிறோம், விற்கிறோம். எனவே எங்களுக்கு செல்லுபடியான ஹஜ் உள்ளதா என்று அவர் கேட்டாங்க. கௌபத்தை சுற்றி சுற்றி தவாப் செய்தீங்களா? அரஃபா அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டிருக்காங்க, நீங்கள் கௌபத்தில் தவாப் செய்தீங்களா? அரஃபாத்தில் நிற்கிறீங்களா? கற்களை எரிகிறீர்களா? உங்கள் தலைகளை மலிக்கிறீர்களா? என்ன அதுக்கு சொன்னாங்க ஆம்னு சொன்னாங்க. அப்போனா உங்களோட ஹஜ்ஜு நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸோ அரஃபாத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அதை ஹஜ்ஜு முடிச்சா பிறையும் என்ன வியாபாரம் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது. அதுதான் அந்த அதான் என்னது, இப்படி ஒருத்தர் கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் உடனே பதில் சொல்லலை. சரியா?
எப்ப எக்ஸ்கியூஸ் இந்த மீ ஆயா காமிலா. இறங்குச்சோ, ஆமா, லைஸ் அலைக்கும் ஜுனாஹுன் அன் தபுதகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ் வந்து இந்த இந்த காமிலா, இத இத சொன்னோன்னு தான் என்ன, அப்புறம் தான் வந்து என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா அவங்க ஹஜ் வெற்றப்படும்னு. ஓகே. சொல்லுங்க சின்னம்மா. இத எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நான் ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹஜ்ஜி பண்றோம்னு சொல்லிட்டு மற்றும் மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் என்ன? ஆ மன்னிப்பு கேட்கலாம். ஏன்னா எல்லா உறவினரோடையும் நம்மள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கு சின்னம்மா, இதுக்கு நீங்க சொன்னதுக்கு. ஆ, ஆ, அரஃபாத் மைதானத்தில் உட்கார்ந்துருக்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்கள் யாரேனும் வந்து யாரோடையும் சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்களா? அப்படி சண்டை போட்டு இருந்தா நீங்க போய் 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 பேசிட்டு வந்துருங்க, இல்லாட்டா உங்கள் ஹஜ்ஜு நிறைவேறாது. சரியா? ஸோ அவர்கிட்ட என்ன பண்ணாரு, அவர் போய் ஒரே ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு போனாரு. எந்திரிச்சு போய் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவங்க சின்னம்மா கிட்ட போய் பேசாமல் இருந்திருக்காரு. பேசிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரசூல் சொல்றாரு, நான் பேசாமல் இருந்தேன், இப்போ நான் உங்களோட பேசிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ ஹஜ்ஜு கண்டிப்பாக நிறைவேறாது நம்ம யாரோடைய சண்டை போட்டிருந்தா. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு போறது நன்மை. அவங்கள்ட்ட பேசிட்டு சும்மா அப்புறம் நல்லா நம்ம இருக்கீங்களா என்னன்னு ஹஜ்ஜுக்கு கேட்டுட்டு போறது. போறோம்னு சொல்லிட்டு விருந்து வைக்கிறது தகுமா? ஆ, விருந்தே தேவையில்லாது. அது வந்து ஆடம்பரம், தேவையில்லாதது. அவங்கள்ட்ட பேசிட்டு சரியா, அவங்கள்ட்ட போயிட்டு வந்துடுறது அது ஓகே. யாரோடையும் சண்டை இல்லாமல் மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொல்றதுனா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். உறவினர் எல்லாரோடையும் பேசி எல்லாரோடையும் நான் மன்னிப்பு கேட்டு தான் போகணும். விருந்து வைக்கிறது தேவையில்லாதது. இதனால சில பேர் என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்கி விருந்து வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அஸ்தஃபிருல்லாஹ். வந்த அரஃபாவின் பிறகு நிற்றல். செய்யறது, ம். வந்த பிறகு வந்த பிறகும் சரி, எதுனாலும் சரி, விருந்து வைக்கிற ஓ விருந்தோம்பல் வந்து அது தனி சின்னமா. விருந்தோம்பல் நல்லது. ஓகே. உறவினர்களுக்கு விருந்து கொடுத்தா நல்லது. சரியா? ஆனா இதுக்காக வைக்க ஏழைகளுக்கு, கூடாது. ஆ, ஏழைகளுக்கு அந்த விருந்துல ஏழைகளும் இருக்கணும். சரியா? கண்டிப்பா விருந்தோம்பல் வந்து விருந்து தலை தாக்கும் மாதிரி, என்ன தர்மம் தலை தாக்கும் மாதிரி. சார், விருந்து கொடுக்கறத அல்லாஹ் விரும்புறான். அது உறவை வந்து பலப்படுத்தும். ஆனா ஹஜ்ஜுக்காகன்னு சொல்லிட்டு நான் ஹஜ்ஜு பண்ண போறேன், ஹஜ்ஜுக்கு பண்ணிட்டு வந்துட்டேன்னு விருந்து கொடுக்குறது, ஏன்னா அது வந்து சரி கிடையாது. அப்படி ஒரு கிடையாது. இப்ப வீடு வீடு குடியேறினா விருந்து கொடுங்க நல்லா ரசூல் சலாசம் சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறந்தா அக்கிக்கா கொடுங்கன்னு இருக்காங்க. ஏன்னா சரியா? அப்புறம் வேற என்னத்துக்கு கல்யாணம் முடிச்சா விருந்து கொடுங்கன்னு சொல்றாங்க. ஹஜ்ஜு ஹஜ்ஜு பண்ணவோ ஹஜ்ஜு முடிச்சா பிறகோ விருந்து கொடுங்கன்னு சொல்லலை சின்னம்மா. ஓகேயா? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். சாதாரண விருந்து கொடுக்கறது, இப்ப நாங்கெல்லாம் வந்தா எல்லாரும் கூப்பிட்டு நீங்க விருந்து கொடுக்கல, அது ஒரு முகபத்து. அது அல்லாஹ் விரும்புறான். அது ரொம்ப நன்மை. ஓகே. ஹஜ் உம்ராவுக்காக இந்த விருந்து கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அரஃபாவின் நிற்றல். நீங்கள் அரஃபாவிலிருந்து புறப்படும் போது மஷ்ஷரில் ஹராமில் அல்லாஹ் நினைவு கூறுங்கள் அல்லாஹ் சொல்றான், வைதா அஃபத்தும் மின் அரஃபா ஃபதுக்குருல்லாஹி இந்த மஷ்ஷரில் ஹராம். ஓகே. அப்ப அரஃபாத் என்பது ஹஜ்ஜின் போது ஒருவர் நிற்கும் இடமாகும். இது ஹஜ்ஜின் சடங்கு ஒரு தூணாகும். அரஃபாத்துல நம்ம நிக்காட்டா நம்ம ஹஜ்ஜே நிறைவேறாது. ஒரு நிமிஷமாவது என்ன அந்த அரஃபாத்துல நம்ம நிக்கணும். ஓகே. ஹஜ் என்பது அரஃபாத்தில் தங்குவதே என்று 3 முறை சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவர் ஃபஜ்ர் வைகிற நேரத்துக்கு முன்பாக அரஃபாவை அடைகிறாரோ, ஹஜ்ஜை பெற்றுக்கொண்டாரோ, மினாவில் 3 நாட்கள், எவர் அவசரமாக 2 நாட்கள் கிரியை முடித்து விரும்புகிறாரோ அவருக்கு எந்த பாவமும் இல்லை. சரியா? ஸோ 7ஆம் நாள் நம்ம கிளம்பி மினாவில் போய் இருந்துருவோம். 8ஆம் நாள் ஈவினிங் தங்கிட்டு கரெக்டாக 9ஆம் நாள் அரஃபாத் நாள் அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுதுட்டு வேகமாக அரஃபாத்துக்கு போயிடணும். இது விடியறதுக்கு முன்னாடி அரஃபாத்துக்கு போயிடணும். விடியறதுக்கு முன்னாடி கிளம்பிடணும். அட்லீஸ்ட் மினா விட்டு கிளம்பிடணும். போய் சேர நமக்கு கூட்டனாலும் நமக்கு லேட் ஆகும். ஓகே. ஸோ அங்கே போய் அந்த 9ஆம் நாள் ஃபுல்லாக அங்கே வந்துட்டு என்ன சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி கிளம்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்கு. அரஃபாவில் நிற்கும் நேரம் துல்ஹிஜாவின் மாதத்தின் 9ஆம் நாளான அரஃபா நாளின் நண்பகலில் தொடங்கி அடுத்த நாள் விடியல் வரை நீடிக்கிறது. அடுத்த நாள் துல்ஹிஜாவின் 10ஆம் நாள் வரை குர்பானி நாளாகும். 10ஆம் நாள் குர்பானி நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறும் ஹஜ்ஜின் போது லுஹர் நண்பகல் தொழுகைக்கு பின் சூரியன் மறையும் வரை அரஃபாவில் நிற்பார்கள். சரியா? அப்படி இருந்தாலும் ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க, சூரியன் மறையும் வரை அங்க நிக்கணும் அரஃபாத்துல. சரியா?
ஃபஜ்ருக்கு பிறகு அங்க இருந்துட்டு சூரியன் மறையும் வரை அரஃபா வென்றார்கள். ஸோ அவங்க என்ன அது பண்ணாங்களோ அது மகரிப் மட்டும் வந்து நம்மளுக்கு. முஜ்தலிஃபால தான் போய் செய்யணும். ஆமா. ஸோ என்னிடமிருந்து உங்கள் வழிபாட்டு முறையிலே கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றது. ரசூலுல்லாஹி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அப்படித்தான் பண்ணணும். சரியா? அதாவது முஜ்தலிஃபா போன பிறகு அடுத்து நெக்ஸ்ட் அந்த அடுத்து வரும். மகரிப் தொழுகையும் ஆமா. இஷா அல்லாஹ்வின் தொழுகையும் தூதர் ஜம் வந்து பண்ணி தொழுக முஸ்தலிஃபாவில் வந்து தொழுகை நேரத்தில் வந்து நான் அல்லாஹ்வின் தூதர் தையிபின் என இரு மலையிலும் வந்துள்ளேன். எனது வாகனம் சோர்வடைந்து விட்டது. நானும் சோர்வடைந்து விட்டேன். எந்த மலையும் விட்டு வைக்கவில்லை, நின்றுவிட்டேன். என்னுடைய ஹஜ்ஜு செல்லாம அவருக்கு தெரியாம போட்டு சுத்தி இருக்காரு. சரியா? எங்க நின்று தொழணும்னு சொல்லிட்டு தெரியாம முஸ்தலிஃபாவை தாண்டி அந்த 2 மலைகளுக்குடைய இடையில என்ன எல்லா இடத்துலையும் வந்து சுத்திட்டே வந்துட்டாரு. என்னோட ஹஜ்ஜு செல்லுமான்னு கேட்குறாங்க. அப்பதான் அல்லாஹ் ரசூல் சொல்றான், அந்த மலையில் எல்லா மலையுமே அரஃபாத்தோட மலை தான். நீங்க அங்கே வந்து என்ன இந்த ஹஜ் உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. இங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்க. இந்த தொழுகை நம்முடன் நிறைவேற்றி நாம் புறப்படும் வரை நம்முடன் நின்று அதற்கு முன்னர் அரஃபாவில் இரவிலோ பகலிலோ நின்றவர் ஹஜ்ஜை நிறைவேற்றி அந்த கடமையை முடித்து விட்டார். சரியா? சரி நட்டம் இருக்கு. அபுத்த அலி பின் அபு தாலிப் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அனுப்பினான். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். அந்த சடங்குகளை கற்றுக் கொடுப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரஃபாத்தை அடைந்த போது நான் அரஃபது வந்து விட்டேன்னு சொன்னாங்களாம். சரியா? என்ன அரஃப்து, நான் இந்த இடத்தை அறிந்துள்ளேன். அரஃபனா தெரிஞ்சுக்கிறது. புரியுதா? அறிந்துள்ளேன் இந்த இடத்தை நான் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு இந்த இடம் தெரியுமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஜிப்ராஹில் அலிஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இடத்துக்கு வாங்க, அரஃபாத்துங்கிற ஒரு இடம் இருக்கு, இங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்தோன்னா இந்த இடத்த எனக்கு தெரியுமே அப்படின்னு நான் அரஃப் இருக்காங்க. அரஃபாத் அரஃபா அப்படின்னு சொல்லுவேன். அரஃப்துன்னா நான் அறிவேன், அரஃபானா அறிவான், என்ன அரஃப்துன்னா நான் அறிவேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கு பிறகு அந்த இடம் என்ன ஆயிடுச்சு? அரஃபாத்துன்னு ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் அரஃபாத் அதை வச்சு மற்றும் அதை வச்சு நீங்க அரஃபாத்துன்னு பேர் வச்சுட்டீங்க. அது அம்மா வச்சாங்க. அவங்க போயிட்டு வந்தப்போ ஹஜ்ஜு போயிட்டு வந்தப்போ பிறந்ததுனால. அரஃபாத் மற்றும் முஸ்தலிஃபாவில இருந்து புறப்படும் நேரம். ஜாஹில் இதை கேட்டுக்கிறீங்க. ஏன் அல்லாஹ் வந்து கரெக்டா போ, அவங்க பின்னாடி போன்னு எதுக்கு சொல்றான்? அஃபாதல் நாஸ் சொன்னான்ல, அவங்க இப்போ யார் போறாங்களோ அவங்க பின்னாடி அப்படியே போன்னு எதுக்கு எல்லாம் சொன்னான்னா, ஜாகிலியா காலத்துல மக்கள் அரஃபாத்தை நிற்பாங்களாம். சரியா? சூரியன் மலை உச்சியில் இருக்கும்போது தலைப்பாகை ஒரு மனிதனின் தலைமையில் இருப்பது போல் தலை கரெக்டா தலை மேல வெடிக்கும்ல வெயில், அந்த டைம்ல அவங்க என்ன செஞ்சிருவாங்களாம், அந்த கிளம்பிடுவாங்களாம் அரஃபாத்துல இருந்து. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சூரியன் மறையும் வரை அரஃபாத்திலிருந்து புறப்படுவதை தாமதித்தார்கள். புரியுதா? ஸோ அது மாதிரி பண்ணிடாதீங்கிறதுக்காக தான் அல்லாஹ் வந்து வெரி கிளியரா வந்து எல்லாரும் போறதோட பின்னாடியே போகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறையும் வரை அங்கேயே அரஃபாத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். மஞ்சள் நிறம் மற்றும் சற்று மறைந்து, நல்லா ஞாபகத்து வச்சுங்க. இதெல்லாம் நாங்களாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் நோஸ் த பெஸ்ட். என்ன அந்த மஞ்சள் நிறம் மறைந்து சூரியனின் வட்டம் மறைந்தது என்ன அப்பதான் கிளம்பணும். சரியா? அப்பதான் கிளம்பியிருக்காங்க. பின்ன நபி ஸல்லல்லாஹு கரெக்டா வந்து எல்லாம் அரஃபாத் முடிச்சு அந்த கேட்டுக்கிட்ட அது நின்றுக்கிறோம். சரியா? கிட்ட எப்படி பார்த்துட்டே இருப்பாங்க அந்த சன் எப்போ செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. செட் ஆகும் சன்னு எல்லாம் உடனே வெளிக்கலியாக ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் பார்க்க. என்ன பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி நல்லா மூட்டையை வஸல்லம் கட்டிடணும். மஞ்சள் நிறம் வந்து சற்று மறைந்து சூரியனின் வட்டம் மறைந்தது. பின்னர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முசாமாவை தமக்கு பின்னால் அமர வைத்தார்கள். அவர்கள் கஸ்வாவை கட்டுப்படுத்த அதன் மூக்கு கயிற்றை என்ன கடினமாக இழுத்தார்கள். அதன் தலை சேனத்தை தொட்டது. அவர்கள் தனது வலது கையால் சைகை செய்து மக்களே அமைதியாக முன்னேறுங்கள் கத்திக்கிட்டல. சரியா? இப்போ வந்து தல்பியானு சொல்ல வேண்டியது அமைதியாக முன்னேறுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயர்ந்த மணல் மேட்டை கடக்க நேர்ந்த போதெல்லாம் தமது ஒட்டகத்தின் மூக்கு கயிற்றை சற்று தளர்த்திடுவார்கள். அது ஏறும்போது அவர் முஸ்தலிஃபாவே அடைந்தார்கள். இப்போ இதை முடிச்சுட்டு இங்கே வந்தாங்க, முஸ்தலிஃபாவுக்கு வந்தாங்க. அங்கே என்ன செஞ்சாங்க? மஹ்ரிப் மற்றும் இஷா தொழுகளை ஒரே பாங்குடன் 2 இக்காமா, ஒரு பாங்கு சொல்லி 2 இக்காமா. ஓகே, ஒவ்வொரு தொழிலுக்கு முன்னாடி ஒரு இக்காமா இருக்கணும், அதை சொல்லி தொழு வைக்கிறாங்க. 2 ரக்காயத்துக்கு இடையில் அல்லாஹ்வை போட்டுவிட, அது என்னது சுபான் அல்ஹம்து அல்லாஹ் இப்போ சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சொல்லலை. சரியா? அப்போ
தொழுதுட்டு அங்க விடியல் வரை படித்திருந்தார்கள். புரியுதா? காலை ஒளி தெளிவாக இருந்தபோது பாகு மற்றும் மிகாவின் ஃபஜ்ர் தொலை நிறைவேற்றிவிட்டு என வெளியே வந்து கிப்லாவை நோக்கி அல்லாஹ் புகழ்ந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, திரும்பிட்டாங்க. மினா இங்க மெக்காவுக்கே திரும்பிட்டாங்க. சரியா? மஷ்ருல் ஹராம், மஷ்ருல் ஹராம்ங்கிறது முழு முஸ்தலிஃபாவும் ஆகும். சரியா? அது மலையும் அது ஒரு அதையும் அதையும் சொல்றாங்க, அதுவும் மஷ்ருல் ஹராம் தான். இந்த மலையை சுற்றி இருக்குதுல அந்த பகுதியும் அந்த மலைகளுக்கு இடைப்பட்ட 2 மலைக்கு இடையில் உள்ளதும் மஷ்ருல் ஹராம் சொல்றான். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அரஃபா முழுவதும் நிற்பதற்கான இடமாகும். அரஃபாத்துல அந்த கல்லுக்கிட்ட தான் நிற்கணும். அது சும்மா ஒரு ஷேப் வச்சிருக்காங்கல்ல, அவங்க அந்த கல்லை போய் முத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. சரியா? அரஃபா ரசூல் அழகா சொல்லிருக்காங்க, அரஃபா முழுவதும் நிற்பதற்கான இடமாகும். அந்த அரஃபா ஃபுல்லாக அந்த மைதானம் ஃபுல்லாக எங்கே வேண்டாலும் அந்த மலையை சுற்றி எங்கே வேண்டாலும் மலையிலையோ மலையை சுற்றியோ எங்கே வேண்டாலும் நிற்கலாம். அது ஃபுல்லாக அங்கே இருந்தாலே போதும், நமக்கு ஹஜ்ஜு நிறைவேற்றப்பட்டு விட்டது. அங்கேருந்து நம்ம துவா செய்யணும். என்ன, முஸ்தலிஃபா முழு உரானாவை தேர், அதில் உரானான்னு ஒரு இடம் இருக்கணும். சரியா? அது ஷைத்தானின் இடமோ என்னவோ சொல்கிறாங்க, உரானாண்டு. அந்த ஷேக்கிட்ட கேட்டேன் உரானாண்டா என்னன்னு சொல்லிட்டு, அது ஷைத்தான் இடமோ என்னவோ தெரியல. அதை தவிர மற்ற இடம் ஃபுல்லாக அரஃபாத்தில் நிற்கலாம். முஸ்தலிஃபா முழுவதும் நிற்பதற்கான இடமாகும். அப்போ அரஃபாத் முடிச்சுட்டு சன் செட் ஆன உடனே முஸ்தலிஃபா வர பார்த்தீங்களா, அங்கேயும் எல்லா இடத்துலையும் நிற்கலாம். ஆனால் முஹஸ்ஸரை தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு இடம் இருக்கு போல இருக்கு. அப்புறம் மக்காவின் பள்ளத்தாக்கள் அனைத்தும் தியாகம் செய்யும் இடங்களாகும், அதாவது மினா. சரியா? மினாவில் இருந்து நம்ம இது கொடுக்குறோம். ஓகே, அனைத்து இடங்களும் தியாகம் செய்யும் இடங்களாகும். மேலும் தஷ்ரிக் நாட்கள் அனைத்தும் குர்பானி நாட்கள் ஆகும். புரியுதா? இப்போ வந்து நல்லா கிளியரா தெளிவு பண்றாங்க எது எது என்னென்னு சொல்லிட்டு. அரஃபாத் 9ஆம் நாள், 10ஆம் நாள் குர்பானி நாள், 10, 10, 11, அது 12, மினாவுக்கு வந்து 13. தானே 10 குர்பானி நாள் என்ன சின்னமா, அதான் அப்போ 11, மினாவுக்கு 12, வந்துருவோம்ல. 13 தஷ்ரிக் நாட்கள்னு சொல்றாங்க. தஷ்ரிக் நாட்கள்ல வந்து நோன்பு வைக்க கூடாது. சரியா? அது இன்னும் 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 நன்கு சாப்பிட நாள். யார்? ஸோ அதனால இந்த 4 நாட்களுமே என்ன செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாட்கள். அரஃபாத்து நமக்கு செலிப்ரேட் பண்ணது. இல்ல அது மினால தானே வந்துடுறோம். ஆமா. வதுக்குருஹு கமாஹதாக்கும், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வின் அருளை அல்லாஹ் நினைவு கூட்டுகிறது. அதில் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீல் அவரின் வழிகாட்டுதலின்படி ஹஜ்ஜின் சடங்குகளை வழிகாட்டி கற்றுக் கொடுத்தோம். அதான் வதுக்குரு கமா ஹதாக்கும், நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தோனோ அதுபடி திக்ர் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். இன்குந்தும் மின் கபலி லமினி, இதற்கு முன்னர் அதாவது குரான் வர்றதுக்கு முன்னாடியோ நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி செய்யக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வழிகட்டவர்களாக இருந்தீர்கள் நல்லா சொல்கிறான். அதுக்கு வந்து பாருங்க, அரஃபாவை நிற்கவும் அங்கிருந்து புறப்படவும் உள்ள கட்டளை. மின் ஹைஸ் அஃபாத் நாஸ், இது எதுக்கு அல்லா சொல்கிறான்? அரஃபாத்தை விட்டு எல்லாம் கிளம்புங்கிறான் அல்லா. சரியா? ஓகே, இந்த வசனம் அரஃபாவில் நிற்பவர்கள் முஸ்தலிஃபா, ஐயோ அரஃபாத்து தான் நமக்கு ஹஜ் உள்ள இடம், அதனால் அங்கேயே படுத்து தூக்கின்னு நினைக்கக்கூடாது. புரியுதா? கரெக்டாக மகரிப் ஆனோன்னு, மகரிப் பாங்க் சொல்கிறதுக்கு முன்னாடி சன் செட் ஆனோன்னு வெளியே கிளம்பிடும், அப்புறம் தான் பாங்க் சொல்லுவாங்க. சரியா? முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டிய இந்த இஸ்லாமிற்கு முன்பு குறைசியல் ஏன் அல்லாஹ் சொல்கிறான்னா, இஸ்லாமிய அப்போ முன்னாடி ஹஜ் பண்ணாங்க தானே. ஓகே, இஸ்லாமுக்கு முன்பு குறைசியல் ஹரம் எல்லைக்கு முஸ்தலிஃபாவிற்கு அருகில் தங்கியிருந்தனர். தாங்கள் அல்லாவின் நகரத்தின் மக்கள் என்றும் மற்றும் அவனது வீட்டின் பணியாளர்கள் என்றும் கூட்டிக் கொண்டார்கள். அவங்க தான் அல்லாவோட பணியாளர்கள், அல்லாவோட வீட்டோட பணியாளர்கள். அதனால அல்லாஹ் முஸ்லிம்களை மற்ற ஹாஜிகள் அரஃபாவில் நிற்குமாறு கட்டளையிடுகிறான். சரியா? அவங்க என்ன வந்துடுவாங்களா, முஸ்தலிஃபாவுக்கு வந்துடுவாங்களாம். சரியா? கரமலைக்குள்ள நிற்க மாட்டாங்களாம். ஐ மீன் முஸ்தலிஃபாவுக்கு அருகில் தங்கினார்கள், அரஃபாத்துக்கு வரமாட்டாங்க போல இருக்கு. சரியா? புகாரில் அறிவிப்பது ஐஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, குறைசியலும் அவர்கள் கூட்டாளிகளும் அல்ஹும்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். முஸ்தலிஃபாவில் தங்கினர். மற்ற அரபுகள் அரஃபாவில் தங்கினர். ஒரு கூட்டம் வந்து முஸ்தலிஃபாவில் தங்கிச்சு, என்ன ஒரு அரஃபாத்து கூட்டம் வந்து அரஃபாவில் தங்கிச்சு. இஸ்லாம் வந்த போது அல்லாஹ் சொன்னா, நீ எல்லாரும் ஒரு கூட்டம் தான். ஆக்சுவலாக அது ஹஜ்ஜை வந்து போகாது, கண்டிப்பாக போங்க. அது ஒரு ஒரு அழகான இது. வளர்த்தி குட்டை கருப்பு சிவப்பு பர்பானவன ஒல்லியான குட்டையானங்க வரிசையானங்க எல்லாரும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. எல்லாரும் லாயிலாக எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரே வரிசையில் நிற்பாங்க. அதை பார்க்க ஒரு அழகு,
நிஜமா வந்து ஒரு தனியாக அழகு தான். சரியா? ஸோ இங்கே அல்லாஹ் சொல்கிறா, முன்னாடி என்ன சொன்னாங்க, ஹூம்ஸுங்கிறவங்க முஸ்தலிஃபாவில் தங்கிடுவாங்களா, மற்ற அரப்ஸ் எல்லாம் வந்து அரஃபாவில் தங்குவாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் அல்லாஹ் சொல்கிறான், எல்லாரும் வராது, எல்லாரும் அரஃபா நிற்கிறீங்களா, நில்லுங்க, எல்லாரும் அப்புறம் ஒன்றா முஸ்தலிஃபாவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறான். மீன் ஹைது அஃபாத் அன்னாஸ், எல்லாரும் எப்படி போகிறாங்களோ, ஹைஸ்னா இது மாதிரி எப்படி எல்லாரும் போகிறாங்களோ அதே மாதிரி போங்க. பாதி பேர் இங்கே பாதி பேர் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு நல்லா சொல்கிறான். வசனத்தை குறிப்பிட்ட புறப்படுதல் என்பது முஸ்தலிஃப்களிலிருந்து மினாவிற்கு ஜம்ராக்களை எறிவதற்காக செல்வதை அல்லாஹ் குறிக்கிறான். சரியா? அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருது. அது மாதிரி அங்கே இருக்கையில் அஸ்தஃபுல்லா நிறைய சொல்லணும். சரியா? அஸ்தஃபுல்லா இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்விடம் முஸ்தலிஃபாவில், அரஃபாத்தில், எல்லா இடத்துலையும், மீனாவில், எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அல்லாஹ்விட மன்னிப்பு கோரணும். ஏன்னா நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிற இடம் அது. வணக்க வழிபாடு முடிந்தவுடனே நினைவு கூறுமாறு அல்லாஹ் கூறுறான். எப்போ நம்ம தொழுகை முடிச்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, இப்போ நீங்கள் குர்பானி கொடுங்க, குர்பானி கொடுத்த அப்புறம் கூட அஸ்தஃபுல்லா, யாரெல்லாம் இந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு துவா செய்யணும். சரியா? ஏற்றுக்கொள்ளாமல் கட்டலாதும் அல்லாவோடது. இது ஆதமோட மகன்களுக்கே என்னாச்சு, சண்டை வந்தது என்னது, குர்பானி ஒருத்தருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒருத்தருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்? ஒருத்தருக்கு தக்குவா இருந்தது, ஒருத்தருக்கு தக்குவா இல்லை. சரியா? இதுலேயே வந்தது, நீங்கள் குரானில் பிரபோதி பார்த்தீங்களாங்க இருக்கு. சரியா? ஸோ அதனால் நம்ம குர்பானி கொடுத்துட்டோன்னு பெருமை, எதுக்குமே பெருமைக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த பெருமைங்கிற விஷயத்தையே தூக்கி போட்டுருங்க. அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழும். என்ன நம்ம செஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தஃபிருல்லாஹ், ஃபர்ஸ்ட் அஸ்தஃபிருல்லாஹ் இஸ் பெட்டர், அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ், அப்புறம் என்னை ஏற்றுக்கொள்ளலாம், தக்கப்பல் விண்ணா மின்கும். என்ன ஏதாவது இப்போ புகழண்டா, யாராவது பெருநாளைக்கு வாழ்த்து சொன்னா அப்படி சொல்லுங்க, தக்கப்பல் அல்லாஹ் மின்னா மின்கும், கப்பல் அல்லாஹ் மின்னா மின்கும். அல்லாஹ் உங்களுடைய நன்மையையும் என்னோட நன்மையும் என்ன கபுல் செய்வானாக. கபுல் செய்யணும். நம்ம தொழுகையாக இருந்தாலும் சரி, நோம்பாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, ஜக்காத்தாக இருந்தாலும், சதக்காவாக இருந்தாலும் சரி, என்ன குர்பானியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என்ன கண்டிப்பாக அல்லாஹ் கபுல் செய்யாமல், ஏற்றுக்கொள்ளப்படாமல் நமக்கு நன்மை கிடைக்காது. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதனால் ஐயோ நான் 2 குர்பானி கொடுத்துட்டேங்கிறதுனால, ஒரு குர்பானி போதும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு குர்பானி போதும். சரியா? நம்ம 2 பேர் சம்பாதிச்சாலும் சரி, என்ன ஒரு குர்பானி போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 குர்பானி கொடுப்பாங்களா, ஒன்று அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும், இன்னொரு குர்பானி உலக மக்கள் அனைவருக்கும், யார் யாரெல்லாம் கொடுக்காதவங்களோ அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். சரியா? காமிலா காமிலா நான் ஒன்ன படிச்சேன். சொல்லுங்கம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 ஒட்டகம் குர்பானி கொடுத்தாங்கன்னு. 2 குர்பானி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா 53ன்னு போட்டிருக்கே. 53 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள்னு. நான் பார்த்து சொல்றேன் சின்னம்மா, அது எந்த ஹதீஸ்ன்னு சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுங்க. வஸல்லம் 2 குர்பானி கொடுத்தாங்க. ஒன்று அவங்க குடும்பத்தினருக்கும், அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும், இன்னொன்னு வந்து உலக நான் மக்களுக்கு தான் இருக்கு. ஆனா எத்தனை கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியல. நான் பார்த்து சொல்றேன். ஹதீஸ் அனுப்புங்க சின்னம்மா. லைஃப் அனுப்புறேன். கரெக்டான நானா ஹதீஸ். அதாவது நான் இந்த இதுல வந்து இஸ்லாமிய குயிஸ்ன்னு போட்டிருக்கு. அதுல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை குர்பானிகள் கொடுத்ததுன்ற போட்டதுல 4 இதுல 53, 63, 50ன்றதுல 63 கொஞ்சம் 53 நான் ரெஃபர் பண்ணி அனுப்புறேன். நான் செக் பண்ணி அனுப்புறேன். சரியா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே? சரி மன்னிப்பு சரி. கேட்கல தலையான துவா வந்து என்ன, இந்த துவா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் படிப்பு நினைக்கிறேன். அல்லாஹும்ம அன்த ரப்பி. சொல்ல நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அல்லது அனுப்பிச்சு விட்றேன். இதை பிரித்து நம்ம படிக்கலாம். ஓகே? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்கத்தனி அனா அபுதிக்க வனா அலா அஹதிக்க வாவுதக்க மாஸ்தாவு தாவுது பிக்க மின் ஷர்ரி மாசனர் அபூலக பி நிமத்தி அலைய அபூ பி தம்பி ஃபௌஃபிர்லி இன்னகுலா யஃபிரு துனூப இல்லா அன்த. மன்னிப்பு கோரிக்கையில் தலை சிறந்த அடியான் பின்வருமாறு கூறுவதாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரியா? யார் இஸ்திஃபார் தானே? இஸ்திபார். ஆமா. இதை யாரு சொல்றாங்களோ அவங்க இப்ப சொல்லிட்டு நம்ம மௌத்தானோன்னு சொல்றோம், பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டுடும். மார்னிங் சொல்லிட்டு இன்னைக்கு இதில் மௌத்தானமாக்கும் நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த இது நான் இறைவா நீயே என் ரட்சகன், என்ன அந்த ரப்பி அல்லாஹும அந்த ரப்பி, நீ தான் என்னுடைய ரட்சகன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய யாருமே இல்லை, ஹலக்கத்தனி என்னை படைத்தாய், ஆனா அபுதிக்கன்னு அப்துன்னு சொல்றோம் இல்லையா, அப்துல்லா சொல்றோம் இல்லையா, அல்லாவோட அடிமை. அடிமை அடிமை. அபுதிக்க நான் உன்னுடைய அடிமை. அனா அலா அஹதிக்க என்னால் முடிந்த அளவு வழியில் என உன்னுடைய அலா அஹதிக்க வாகுதிக்க, நான் என்னால் முடிஞ்ச அளவு வாக்குகளை, நம்மளால எல்லாம் அல்லாஹ் சொல்றது எல்லாத்தையும்
பண்ண முடியாது அப்படின்னு ஒத்துக்கொள்றோம். என்னால் முடிந்த வாக்கு அகதிக்க வாகுதக்க வாகுதாக்கனா இந்த வாக்குகளை அகதிக்க என்னால் முடிஞ்ச வாக்குகளை நான் உடன்படிக்கையில் நான் உறுதியாக இருக்கேன். இயன்றவரை இதுக்கு எப்படி மாஸ்தாத்த இயன்றவரை என்னால் முயன்றவரை உனக்கு உன்னோட வாக்குலையும் உடன்படிக்கையிலையும் நான் உறுதியாக இருக்கிறேன். சரியா? ஔதுபிக்க நான் பாதுகாவல் தேடுகிறேன். இது வந்து மின்ஷரி மாசனவத் நான் செய்த தீமையிலிருந்து உன்னிட தொடர்ந்து செய்த தீமையிலிருந்து நான் உன்கிட்ட பாதுகாப்பு தெரியும். அபூலக்கபி நிகமத்திக்க இதுதான் மெயின். அபூன்னா என்னது? அக்செப்ட் பண்றேன். எப்படி சொல்றது? நான் வந்து ஒப்புக்கிறேன், ஒப்புக்கொள்றேன். என்னத்தை ஒப்புக்கொள்றேன்? நியமத்திக்க எல்லாம் எனக்கு கண்ணை கொடுத்த, காதை கொடுத்த, என்னோட இயரை கொடுத்த, எனக்கு பேச சக்தி கொடுத்த, எவ்வளோ நல்ல குடும்பத்தை கொடுத்த, என் குழந்தைகளை கொடுத்த, இவ்வளோ கொடுத்துருக்கியே, என்னை முஸ்லீமா வாழ வச்சிருக்க, இதுக்கு நான் அக்செப்ட் பண்றேன். நீ கொடுத்த நியமத்துக்களுக்கெல்லாம் நன்றி சொல்றேன். அபு உலக அலைய என் அலையனா என் மீது. ஓகே. ஓ அபு அதே மாதிரி என்னது? அபூபி தம்பிக்க நான் தப்புனா செய்யலப்பா, நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டுறாங்கல்ல. இதனாலதான் ரொம்ப பிரச்சனையே வருது. நம்மளோட தப்பு என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யாராவது எடுத்து சொல்லையில ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன்டா நம்ம அடுத்து நமக்கு எல்லா வாழ்க்கையும் ஈஸியாயிரும். எவ்வளோ பேர் வந்து செஞ்ச தவறே திருப்பி திருப்பி செய்கிறோம். அதனால என்ன ஆகுது? நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்மளோட நல்ல நண்பர்கள் எல்லாரையுமே நம்ம எடுத்துக்கிறோம். அதான் அல்லாஹ் அழகா செய்யறார். நான் இந்தந்த தப்பு பண்ணிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கொண்டு அல்லாஹ் கிட்ட எஸ் சரண்டர் ஃபுல்லாக நம்ம சரண்டர் பண்ணிடணும். அபூபி தம்பி என்னுடைய பாவங்கள் தான் நான் ஒப்புக்கொள்றேன். நான் பாவமே செய்யலன்னா யார் சொல்லவே முடியாது. முதல்ல என்னமே நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமாகும், யாராவது நம்மளை கண்டிச்சாங்களாகும், ஆமாம் நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணணும். திருப்பி அதே இதில் இருக்கக்கூட குரான்ல இருக்கு, ஒத்துக்கொண்டவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? திருப்பி அந்த பாவத்தை திருப்பி செய்ய மாட்டாங்களாம். நம்மள்ட்ட இந்த பழக்கத்தை நம்ம கண்டிப்பா எல்லாரும் உண்டாக்கணும். தப்பை திருத்தணும், திருப்பி செய்யக்கூடாது. தப்பை முதல்ல ஒத்துக்கணும். ஸோ அபூபி தம்பி இதை துவா வந்து லேசான துவா இல்லை. மீனிங்கை பார்த்தீங்கன்னா அருமையான மீனிங். இப்போ அல்லாஹ்கிட்ட நான் ஒத்துக்கிறேன், நான் இந்த சின்ன பிள்ளைங்க இந்த கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, எவ்வளோ தப்புகள் பண்ணிருப்பேன். இந்த தப்புக்கள் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எல்லாத்தையும் மன்னிச்சிரு. ஃபஃபிர்லி எனவே ஃபனா எனவே இஃபிர் மன்னிப்பாயா, இலி என்னை மன்னிப்பாயாக. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன், நீ மன்னிப்பாய. இன்னகு நிச்சயமாக லா யஃபிர் துனூபை இல்லாத உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை. புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். சரியா? இன்ஷா தனித்தனியாக வேண்டாம், நான் அடுத்த கிளாஸில் போட்டு விட்றேன். மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் குரூப்லாம் நாங்கள் போட்டு விட்டோம். இப்போ எல்லாருக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்போ ஹஸ்பண்டும் சேர்ந்து என்னோட சேர்ந்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. சரியா? அது இது மாதிரி போட்டு விட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு தொழுகைக்கும் கடை அடுத்தாப்புல இத ஓதனோம்னா நமக்கு சொர்க்கம் வாஜிபாயிருது. அது கதீஸ் அது அல்லாஹ் இல்லாதான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஓதணும். இது மார்னிங் ஈவினிங் இருக்கு சின்னமா. அப்புறம் இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு, அபூபக்கர் அலி அல்லாஹ் ஒரு அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுக்கொடு. யார்? அபூபக்கரே கேட்டிருக்காங்களா? அல்லா தாலாவே என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அபூபக்கர் அலி தாலா நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? ஏன் அவங்க எல்லாத்தையும் அல்லாஹ்க்கு கொடுத்தவங்க. சரியா? அவங்க கேட்டிருக்காங்க எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்களே அப்படின்னு. அல்லாஹும்ம இன்னி தலம்து நஃப்சி சுப்ஹானல்லாஹ் துல்மன் கசீரன். எனக்கு படிக்கவே கஷ்டமா இருக்கு. இதை இப்படி சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி தலம்து யாரை பார்த்து? அபூபக்கரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களுக்கு துவா கேட்குது. என்ன துவா கேட்கன்றதுக்கு நீங்க சொல்வீராக, அல்லாவே நான் எனக்கு மிக பெரும் அநீதி அளித்து கொண்டேன். நிச்சயமாவே எனக்கு அழுகே வருது. அபூபக்கர் எவ்வளோ பண்ணாங்க. அவங்க வந்து அவங்கள போய் நான் அநீதி அளித்து கொண்டேன்னா நம்மளாம் எங்க சொல்லுங்க? அல்லாவே நான் எனக்கு மிக பெரும் அநீதி இழைத்துக் கொண்டேன். அல்லாஹும இன்னி தலம்து நஃப்சி துல்மன் கசீரா பெரும் அநீதி இழைத்துக் கொண்டேன். வலா யஃபிரு துனூபை இல்லாத உன்னை தவிர மன்னிப்பவர் யாரும் இல்லை. ஃபக்ஃபிர்லி எங்களை மன்னிப்பாயாக. மௌஃபிரத்து மின் இந்திக எனவே உன்னிடமிருந்து மன்னிப்பை எனக்கு வழங்கு. என்னை நீ கருணை காட்டுவாயாக. நிச்சயமாக நீயே மன்னிப்பவன். இந்த துவாவை
அபூபக்கர் ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்தாங்கடா, நமக்கு இது மாதிரி எத்தனை தடவை போடணும்? லட்சமா கோடியா? அவ்வளோ இதுவாக போடணும். அவ்வளோ தடவை கேட்டால் தான் நம்ம போட பாவங்கன்னு சரியாகும். நம்ம என்ன செய்யணும்? நத்திங். இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன நன்மைகளை செய்வோம். என்ன, ஆனால் நிறைய இஸ்திபார் செய்வோம். சரியா? இந்த சூறாவே படிச்சோம். இன்னி தலம் அல்லாஹும்ம இன்னி தலம் நஃப்சி துல்மன் கசீரா வலா யஃபிரு துனூபை இல்லா அன்த ஃபஃபிர்லி ஃபஃபிர்லி மஃபிரத்தன் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அந்த கஃபூருர் ரஹீம். யா அல்லாஹ், எனக்கு நானே பெரும் அநீதி இழைத்துக் கொண்டேன். உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யாரும் இல்லை. எனவே உன்னிடமிருந்து மன்னிப்பை எனக்கு வழங்குவாயாக, உன் கருணையை எனக்கு காட்டுவாயாக. நீ ஏன் மன்னிப்பாளன், கருணை உள்ளவன். சரியா? இந்த துவாவை இப்போ இதெல்லாம் நம்ம இந்த ஹஜ் டைமில் ஓதலாம். இந்த அரஃபாத் நாள் இந்த டைமில் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கும் அதான் திருப்பி சொல்ல வரேன். சரி, ஓகே. அடுத்து 202 அந்த ஆயாவுக்கு கடமையை நிறைவேற்றிய பின்னர் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் இம்மை மறுமையில் நன்மைகளை வேண்டுவதற்குமான கட்டளை. கடமைகள் நிறைவேற்றப்பட்ட பின் அவனை நினைவு கூறுமாறு அல்லாஹ் சொல்றான். இது என்ன கடமை நிறைவேற்றணும்? என்ன சொன்னான்? கதிக்கிரிக்கும் ஆபாவுக்கும் உங்கள் மூதாதையர்கள் போல நினைவு கூறுங்கள். ஜாகிலியா காலத்துல ஹஜ் செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்களா, அது அவங்களாம் நின்றுக்கிட்டு என் தந்தை உங்களுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாங்க, என் பொருள் அவ்வளோ செஞ்சாங்க, ரத்த தானம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். எங்கள் அத்தா என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க தந்தையை நினைவு கூறுவாங்க. நல்லா சொல்கிறான், உங்கள் தந்தையை நினைவு கூறீங்களே, அது மாதிரி என்ன நினைவு ஃபதுக்கருல்லா, என்ன நினைவு கூறுங்கள். என்ன, அவங்க தந்தை நினைவை விட அந்த அளவோ அல்ல அதை விட அதிகமாகவோ அவங்க நினைவு கூற வேண்டாம். நான் என்ன நினைவு கூறுங்கள். அப்போ நம்ம தந்தை எப்படி நினைவு கூறுது? அல்லாஹும்ம ரப்பிர் ஹமுமா கமா ரப்பையானி செய்கிறா, அல்லாஹு மௌஃபிர் லஹுமா வர்ஹமுவா அதுகுருள் ஜன்னத்திகள் ஃபிர்தௌஸ். யாரெல்லாம் என் தாய் தந்தையை செய்த பாவம் நான் மன்னித்து அவங்களுக்கு மௌஃபிரத்து ரஹமத்தையும் கொடுத்து ஃபிர்தௌஸ்னும் சொர்க்கத்தை சேர்ப்பாயான்னு அப்படி நம்ம நினைவு கூறணும். சரியா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். கிராமப்புற அரபியர் நிற்கும் இடத்திற்கு அரஃபாவிற்கு இறைவா, இந்த மழை பெய்யும் ஆண்டாக, வளமான ஆண்டாக, நல்ல குழந்தை பேருள்ள ஆண்டாக ஆக்குவாயா அல்லாஹ், ஆமீன். என்ன நல்ல துவா தான். மறுமை வாரங்கள் எதையும் குறிப்பிட மாட்டார்கள், இம்மையை மட்டும் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அல்லாஹ் சொன்னான் ஃபமினன் நாசி மையக்கூடு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா உமாலாகு ஃபில் ஆகிரத்தி மின்கலாம். எல்லாம் இப்போவே கொடுலாம், இவ்வுலகில் எல்லாத்தையும் கொடு, மறுமையில் எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எந்த பக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அல்லாஹ் திருப்பி சொன்னான்னா அதையும் சொல்லிட்டு அதில் நம்பிக்கையாளர்கள் கூறுவார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தோ வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தோ வக்கீனாதா பண்ணார். என்ன சொல்லுவாங்க? இன்மையிலும் மறுமையிலும் நன்மையை தந்தருவாயாக, மறுமை வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக அப்படின்னு. இப்போ நன்மையான விஷயங்கள்ன்றது என்ன? எல்லா நன்மையான விஷயங்கள் தான். அது மற்ற அனைத்து தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடுறதா இவ்வுலகுக்கு வேணும். நன்மை நல்லது, நல்ல வாழ்வு, விசாலமான வீடு, நல்ல கணவர்கள் என துணைவர்கள், போதுமான வாழ்வாதாரம், பயனுள்ள அறிவு, நல்ல தொழில், நல்ல செயல்கள், நல்ல வசதியான போக்குவரத்து, நல்ல புகழ், எல்லாமே நமக்கு வேணும் தான். சரியா? ஓகே, புகழ் தானது. நல்ல நிறைய பட்டங்கள் வாங்கணும், நிறைய படிக்கணும், நிறைய பேருக்கு செய்யணும், அதெல்லாம் சரியா? இது எல்லாம் இந்த உலகத்தில் தேடப்படும் நன்மையின் ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் மறுமையை பொறுத்தவரை அது சரியா? சொர்க்கத்தையும் நரக நெருப்பிலிருந்தும் விசாரணையிலிருந்து நமக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம துவா செய்யணும். சரியா? அந்த நெருப்பிலிருந்து பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்த வேணாலும் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் சொல்கிறான், இது பூரா நீ தங்கத்தை கொடுத்தாலும் சரி, ஏன்னா பூமி நிறைய உள்ள தங்கத்தை கொடுத்தாலும் அந்த நரக நெருப்புல இருந்து எல்லாம் விடுவிக்க மாட்டான். அதுக்கு இப்போவே தான் நம்ம பாவங்களை கேட்டுக்கணும். ஸோ அதனால இப்போமே தான் எல்லாம் பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்டுக்கணும். யா. ஸோ நான் நினைவு கூறும் நன்றியுள்ள இதயம், ஒரு அப்துல் கசீம் சொல்லியிருக்காரு, நன்றியுள்ள இதயம், நினைவு கூறும் நாட்கு மற்றும் பொறுமையான உடல், இவற்றை யார் பெற்றுள்ளார்களோ அவர்கள் இவ்வுலகில் ஒரு நல்ல செயல், மறுமையில் ஒரு நல்ல செயல் மற்றும் நரக வேதனைந்து பாதுகாப்பு பெற்றவராக இருந்தார். சரியா? ஸோ யாருமே மறுமையோட கஷ்டத்தை இப்போ கொடுத்துடாதான்னு சொன்னேன். ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்ன கிளாஸ்லேயே சொன்னேன், நான் ரொம்ப அவர் சின்ன பறவை மாதிரி ரொம்ப சோர்ந்து போய் கிடந்திருக்காரு. ரசூலுல்லாஹ் ஏதாவது பிரார்த்திக்கிறீங்களா, என்ன ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லிருக்காரு, அல்லாவே நீ எனக்கா மறுமையில் சேமித்துள்ள வயிற்றுள்ள எந்த தண்டனையும் இவ்வளோலே கொடுத்து விடுன்னு கேட்டாராம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஏல இதெல்லாம் தாங்க முடியுமா? மறுமையோட கஷ்டத்தெல்லாம் இந்த இந்த உடம்ப வச்சு தாங்க முடியுமா? நீங்க மறுபடியும் கேளுங்க, ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தோ வகீனா அஸாபன்னார் கேளுங்க அப்படின்னு சொன்னா, அவர் அதை கேட்டா பிறகு அது ஓத ஆரம்பிச்சோன்னா அவருக்கு சரியாயிடுச்சோம். சரியா? அதனால யாரும் அந்த மாதிரி கேட்டவே செஞ்சிடக்கூடாது நம்ம. சரியா? மறுமையிலோட கஷ்டத்தை இப்பவே தந்துடும். யாரெல்லாம் மறுமையில கஷ்டங்கள் எல்லாம் எதுவும் வராம நீ காப்பாத்தாலாம் இனிமே நீ மறுமையிலன்னு சொல்லிக்கோங்க. மறுமையில நல்ல வசதிகள் சொர்க்கத்தை அடையக்கூடிய என்னென்ன நல்ல வழிகள் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாங்களா அதெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயால அப்படித்தான் கேட்கணும். சரியா? ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சில மக்களுக்காக வேலை செய்தேன், அவர்கள் என்னை ஹஜ்ஜுக்கு அழைத்துச் செல்வதற்காக எனது ஊதியத்தின் ஒரு பகுதியை விட்டுக் கொடுத்து இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? சரி, நம்மளை ஹஜ்ஜு கூட்டிட்டு வாங்கன்னு ஒரு பணத்தை கொடுத்துருப்பாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், உலாய்க்கலகும் நசீபு மிம்மா கசபத். நீங்க என்னென்னலாம் செய்தியில ஒரு பங்கு நன்மை அதிலும் உண்டு. என்ன நன்மை செஞ்சாலும் அதில் ஒரு பங்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அவர்கள் சம்பாதித்ததில் ஒன்றொன்றும் நம்ம நம்ம நன்மையால ஒரு விஷயம் பார்ட்டிசிபேட் பண்ணாமக்கு அதுவும் உண்டு. தீமையில ஒரு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணாமக்கு அதுவும் உண்டு. அல்லாஹ் சரிகள் ஹிசாப். அல்லாஹ் கணக்கு கேட்பதில் மிக விரைவானவன். தஷ்ரிக் நாட்கள் ஷிர்கில் தஷ்ரிக் நாட்கள். தஷ்ரிக் நாட்கள்னா என்ன? குறிப்பிட்ட நாட்கள் வந்து தஷ்ரீக் நாட்கள் 11 துல்ஹஜோட 11, 12, 13. சரியா? இது துல்ஹஜோட தஷ்ரீக் நாட்கள். தஷ்ரீக் நாட்கள் என்னது? குர்பானி கொடுக்கலாம். அந்த நாட்கள் கண்டிப்பாக நோன்பு வைக்கக்கூடாது. நல்லா ஞாபகத்தை வச்சுக்கிறோங்க. 11, 12, 13 நோன்பு வைக்கக்கூடாது. சரியா? அல்லாஹ்வை நினைவு கூறும் நாட்கள். இந்த நாட்கள் பேர் வதுக்கருல்லாஹ் ஃபி ஐயாமி மஹதூதா. அதுதான் இந்த குறிப்பிட்ட நாட்கள். ஓகே, தஷ்ரீக் நாட்கள் சொல்றது. அதை ஒரு நாள் குறைச்சாலும் கூட்டினாலும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நல்லா சொல்கிறான். அரஃபாத் நாள் துல்ஹஜ் 9, 9, குர்பானி நாள் 10வது மற்றும் தஷ்ரிக் நாட்கள் 11, 12, 13 ஆகியவை இஸ்லாமியர்களால் நமக்கான பெருநாளாகும். இவை உண்ணும் குடிக்கும் நாட்களாகும். அதே நாங்கள் சொல்லுவோம், தஷ்ரிக் நாட்கள் உண்ணும் குடிக்கும் மற்றும் அல்லாஹ்வை நினைவு கூறும் நாட்களாகும். அல்ஹுதையில் ஹுதைலையும் சொல்கிறேன், எல்லா தாலான்னு சொல்லியிருக்காங்க. அரஃபாவின் அனைத்து பாகங்களும் நிற்கும் இடமாகும். தஸ்ரீக் நாட்கள் அனைத்தும் குர்பானி. குர்பானி வந்து 4 நாள் கொடுக்கலாம். என்ன? 10, 11, 12, 13. குர்பானி நாள் 10. அந்த 3 நாள் தஸ்ரீக் நாள் இருக்கிறதா 11, 12, 13 அந்த நாட்கள்லையும் குர்பானி கொடுக்காங்க. சரியா? மினாவில் நாட்கள் 3 நாள் தங்கலாம். யார் 2 நாட்களில் வர்றாங்களோ தமிழ் தப்பு இல்லை. நம்மளாம் சொல்லிக்கிறோம் என்ன 2 நாளில் வந்துட்டு அப்படிலாம் சொல்லலாம். ஒரு நிமிஷம். இங்கதான் பெருநாள்ல இருந்து 3 நாள் தான் குர்பானி கொடுக்கணும்னு சொல்றாங்களே. இல்லை சின்ன இந்த கிளியரா இருக்கு பாருங்க. தஷ்ரிக் நாட்கள் அனைத்தும் குர்பானி நாட்கள் ஆகும். குர்பானி 10, 11, 12, 13. ஓகே சொல்றாங்களேன்னா 4 நாள் ஆச்சா? ஹதீஸ் தான். ஓகே 4 நாள் ஆகுது. 4 நாள். ஆமா 4 நாள். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் இருங்க சின்னமா. அடுத்து இந்த இதுக்கு அரஃபா இந்த 9 ஒரு டேஸோட தடவை போய் நன்மையில பேசிடுவோம். ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன், திரும்பி ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த நாட்கள் நோன்பு நோக்கக்கூடாது. கண்டிப்பா 10, 11 நோன்பு நோக்கக்கூடாது. அதுக்கடுத்து சரி, நானே சொல்றேன். சரியா இல்லை. இந்த ஹஜ் இந்த இந்த 10 நாளும் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ். சரியா? அல்லாஹ் சொல்லியிருக்கான் இந்த 10 நாளும் முக்கியமான நாட்கள். ஏன் முக்கியமான நாட்கள்னா இந்த நாளில் தான் கடைசி ஆயா இறக்கப்பட்டது. ஓகே, இந்த நாளில் தான் நம்ம எல்லா காரியங்களையும் செய்கிறோம். குர்பானி கொடுக்குறோம், நோன்பு வைக்கிறோம், என்ன ஹஜ்ஜு செய்கிறோம், தொழுகிறோம், ஈமான் கொள்றோம், எல்லாமே சதக்கா எல்லாம் முழுமையாக பெறக்கூடிய நாட்கள் இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்கள் எவ்வளோ மகிமையானதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஜிஹாத் பண்ணுறதை விட நல்லதுட்டாங்க. ரொம்ப ஜிஹாதை விடையான்னு கேட்டிருக்காங்க. ஜிஹாது பண்ணிட்டா மௌத்தாயிருவாங்க, போயிடுவாங்கல்ல. ரசூல் சொல்லியிருக்காங்க, ஜிஹாதுக்காக போய் பொருளையும் இழந்து தன்னுடைய அவயங்கள் எல்லாத்தையும் கை கால் போயிருக்கும் தானே, அதையும் இழந்து திரும்பி வராங்கல்ல, அந்த நன்மை கிடைக்குமா? அது எவ்வளோ பெருசு பாருங்களேன்.
ஜிஹாதுக்காக போய் எல்லாத்தையும் இழந்து திருப்பி வந்து உலகத்துல இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நன்மை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். சரியா? மற்ற எல்லா நாட்களையும் விட இந்த 10 நாள் எப்படி நம்ம ரமதான் மாதத்துல நமக்கு கடைசி 10 வந்து நமக்கு ரொம்ப புனிதமான மாதங்களோ, அதே மாதிரி 10 நாட்கள். ஸோ இந்த 10 நாட்கள் ரொம்ப கவனமா நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். சரியா? தயவு செய்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னென்ன பண்ணலாம்? சரியா? ஷார்ட் பண்ணிச்சேன், எனக்கு டைம் கிடைக்கல, அதனால நான் சொல்றேன். என்னென்ன செய்யலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் நிறைய திக்கர் பண்ணலாம். நிறைய திக்கர் பண்ணுங்க, நிறைய குரான் ஓதுங்க, நிறைய இது எக்ஸ்ட்ரா கேமலில் தொழுங்க, எக்ஸ்ட்ரா நஃபில் தொழுங்க. சரியா? அரஃபாத் அன்னைக்கு முடிஞ்சா இந்த 9 நாள் முடிஞ்சா 9 நாள் நோன்பு வைங்க. இன்னைக்கு நான் நோன்பு வச்சிருக்கேன். சரியா? 9 நாள் நோன்பு வைங்க இன்ஷா அல்லாஹ். என்ன முடிஞ்ச அளவுக்கு 9ஆம் நாள் கண்டிப்பாக நோன்பு வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா போன வருடத்து பாவம் இந்த வருடத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருது. சரியா? ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. அல்லாஹ் ஆனா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு கிடையாது. ஹஜ்ஜுக்கு போனவங்க 9ஆம் நாள் நோன்பு வைக்க வேண்டியதில்லை. ஹஜ்ஜு பயணிகள் என்ன செய்யக்கூடாது? 9ஆம் நாள் நோன்பு வைக்க வேண்டியதில்லை. இதுதா. ஆனா நம்ம இங்க இருந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நோன்பு கண்டிப்பா வச்சுமாக்கும் நமக்கு. ஏன்னா ஐஸ்வர்யத்தாளர்கள் அவங்க அங்க போய் இவ்வளவு நன்மையை எடுத்துக்கிறாங்க, நமக்கு ஒண்ணும் இல்லையாங்கல, நமக்கு உண்டு. சரியா? நம்ம வந்து நோன்பு வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. அவர் ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக நம்ம நோன்பு வச்சமாக்கும், அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு 70 வருட பயணத்திற்கான சமமான தூரத்திற்கு நரக நெருப்பிலிருந்து நம்மளை அல்லாஹ் விளைவிக்கிறாங்க. சரியா? ஸோ அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இந்த 10 நாட்களில் நம்ம அதிகமாக திக்ரு செஞ்சு, அதிகமாக மௌஃபிரத்து அஸ்தஃபிருல்லா இஸ்திபார் செஞ்சு, என்ன அதிகமான தொழுகையில தொழுது, என்ன நன்மையான காரியங்கள் சதக்கா அப்படின்னு செய்து என்ன செஞ்சமாக்கும். நம்ம இந்த 9 நாட்களையும் இந்த 10 நாட்களையும் வந்து அழகா வந்து நம்ம ஃபுல்லா நன்மையானதாக்கிடலாம். அல்லாஹ் அக்பர் திக்ர் செஞ்சுட்டே இருக்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பெருநாள் திக்ர் செய்யறோம்ல. மற்ற பெருநாளைக்குன்னா அல்லாஹ் அக்பர் நிறைய சொல்லணும்ல. அன்னைக்கு தான் பண்ணுவோம். சரியா? இந்த 10 நாட்களும் இது சஹாபாக்கள் தெருவுல எல்லாம் சொல்லிட்டு போவாங்களாம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அது சொல்லிக்கிட்டே போவாங்களாம். சரியா? எப்போ நம்ம பார்த்தாலும் இங்கேயும் தானே சொல்லணும். சொல்லிக்கிட்டு திக்கர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த 10 நாட்களும் கண்டிப்பாக நம்ம திக்கர் செய்யணும். சரியா? அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கணும். குரானை நிறைய ஓதுங்க. உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு இது பண்ணுங்க. டைம் டேபிள் போடுறதுனால போட்டுக்கிறங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு நன்மைகளையும் செஞ்சுக்கிறோம். ஏன்னா நன்மை எல்லாரும் வந்து தனக்கு மட்டும் செஞ்சுட்டு ஒரு நன்மை செய்ய மறந்துடுறாங்க. சரியா? அடுத்தவளுக்கு ஏதாவது ஒரு நன்மை இன்னைக்கு செஞ்சோமான்னு சொல்லிட்டு அதையும் கவனத்தில் வச்சுக்கிறீங்க. அதுவும் பெரிய சதக்கா ஜக்காத்து சதக்கத்து ஜாரியா. ஒரு நன்மை ஒருத்தர் செஞ்சமாக என்ன சதக்கத்து ஜாரி ஆயிடும் இல்லையா? ஒரு டீச் பண்ணுறோம், இல்லாட்டா ஒரு ஜக்காத்து கொடுக்குறோம், இல்லை ஒரு பிள்ளைய கொண்டு இப்போ ஸ்கூலிங் டைம் என்ன காலேஜ் டைம் கொண்டு ஒரு பிள்ளைய கொண்டு ஒரு ஸ்கூலில் கொண்டு ஜாயின் பண்ணுறோம், அது ஒரு நன்மை, பெரிய நன்மை. சரியா? அது மாதிரி சதக்கத்துல் ஜாரியான ஒரு நன்மையான காரியங்களையும் நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த சதக்கத்துல் ஜாரியாங்கிறது பள்ளிவாசலுக்கு செஞ்சாதான் ரொம்ப நன்மையாமே. சதக்கத்துல் ஜாரியாங்கிறது எல்லாமே நன்மை தான் சின்னமா, தொடர்ந்து வரும் நன்மைகள். ஒரு நம்ம எஸ்பெஷலி பள்ளிவாசலுக்கு செய்யறது ரொம்ப பிள்ளைகள் நமக்காக துவா செய்கிற பிள்ளைகள் வளர்க்குறதும் சரியா? ஒருத்தருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கறதும் சரியா? அவருக்கு அப்புறம் அடுத்த இன்னொருத்தர் சொல்லிக் கொடுப்பார் இல்லையா? கல்வியை கற்றுக் கொடுக்கறது என்ன, கிணறு தண்ணி வசதியில் பெருக்கி கொடுக்கறது, அப்புறம் என்னது பள்ளிவாசல் கட்டுறது, எல்லாமே வந்து தொடர்ந்து வரும் நன்மைகள் தான். நம்ம மல்தா பண்ண பிறகு இந்த நன்மைகள் வரும். அது எல்லாமே சதக்கத்துல் ஜாரியா தான். எது பெருசு எது சிறுசுன்னு அல்லாஹ் நோஸ் த பெஸ்ட், நமக்கு தெரியாது. எதெல்லாம் நம்மளால முடியுதோ அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதுதான். எதெல்லாம் நமக்கு சதக்கத்துல் ஜாரியான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். எது பெஸ்ட்டுங்கிறது அல்லாஹ் நோஸ் த பெஸ்ட். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யாத ஹஜ்ஜு பண்ணாதவங்கலாம் ஹஜ்ஜு பண்ணுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க. அடுத்த வருடம் ஹஜ்ஜு பண்ணவங்கலாம் யா அல்லாஹ் எங்களுடைய ஹஜ்ஜு உம்ராவை ஏற்றுக்கொள்வா யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் சந்ததியினரும் சரி ஹஜ்ஜு உம்ரா பண்ணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வா யா அல்லாஹ்னு சொல்லிட்டு அழகான துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரியா? அல்லாஹ் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சரி, இதோட முடிச்சிடுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக அத்தூபு இலைக்க.
லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசீஃபூன் வஸ்ஸலாமுன் அல் முர்சலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.